97ல அனகொண்டான்னு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து சவுத் அமெரிக்கால வாழ்ற மிகப்பெரிய மலைப்பாம்பு பத்தின கதை. அதை தேடி ஒரு 4 பேர் போவாங்க. அப்ப ஒவ்வொருத்தரா சாவாங்க. அந்த மாதிரி போகும். அது மிகப்பெரிய ஹிட் அடிச்சது உலகம் ஃபுல்லாவே. அந்த படத்தோட போஸ்டர் வந்து எனக்கு இனி ஞாபகம் இருக்கும். அந்த 2 கண்ணோட அந்த போஸ்டர் இருக்கும். ஸ்கூல் டைம்ல நான் அந்த படம் பார்க்கும்போது பார்த்திருக்கேன். ரொம்ப அட்டகாசமா இருக்கும் அந்த போஸ்டர். அதுக்கப்புறம் அதோட செகண்ட் பார்ட் அன்பார் ரெட் ஆர்கிட் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அது வந்து கொஞ்சம் பாம்பு பத்தி கம்மியாகவும் கொஞ்சம் பாலிடிக்ஸ் அப்படின்னு நிறைஞ்ச அந்த படமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டிவி மூவி 2 3 வந்துச்சு. அது வந்து அவ்வளவு கெடுபடல. அப்புறம் லேக் பிளேஸ்ன்னு முதலையும் அப்புறம் இந்த அனகொண்டா கிராஸ் ஓவரா வச்சு ஒரு படம் பண்ணாங்க. அது ஓரளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ரீபூட் பண்ணி. படத்தோட கதை என்னன்னா, ஒரு 4 சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டியில பெருசாக மீட் பண்றாங்க. அப்ப வந்து அவங்க சின்ன வயசுல எடுத்த படத்தை போட்டு பாக்குறாங்க. அப்ப திருப்பி அந்த படத்தை பார்த்து இவங்க இன்ஸ்பைர், நம்ம ஏன் இப்போ ஒரு படம் எடுக்கக்கூடாது, நம்ம ஒரு போரான வாழ்க்கையா இருக்குது, அதனால நம்ம படம் எடுக்கலாம்னு சொல்லி அந்த அனகொண்டாவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரீமேக் ரைட்ஸ் இருக்கான்னு கேட்கறாரு. ஓ, நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு சொல்றாப்புல. சரி நம்ம படம் எடுக்க போலான்னு சொல்லி பிரேசிலுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்து முடிச்சாங்களா, வேற என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, இதான் மீதி கதை. இந்த படம் பாத்தீங்கன்னா 97ல வந்து இந்த அனகொண்டா படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்ன, அதோட வில்லன் தான் ஜான் ஒயிட். அவர் வந்து மிரட்டிப்பார் ஆளு. அப்படி சாகும்போது கூட ஒரு பயங்கரமான சிக்னேச்சர் ஸ்டீலா சாவாரு. அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான படம் அது. அதுல ஜெனிஃபர் லோபஸ், அப்புறம் வந்து ஓவன் வில்சனு, இந்த மாதிரி பல ஆக்டர் நடிச்சிருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்ச படம். அந்த அமேசான் காடுகள், அந்த பாம்போட கிராபிக்ஸ் அப்பவே செம சூப்பரா இருந்துச்சு. ஆனா வந்து கொஞ்சம் பெரிய பாம்பு தான். ஆனாலும் வந்து அப்போ அந்த ஹாலிவுட்ல எப்படி எடுப்பாங்க காட்சிலா ரொம்ப பெருசா, அந்த மாதிரி வந்து இந்த பாம்பே ரொம்ப பெருசா எடுத்திருந்தானுங்க. அந்த படம் வந்து ஒரு இன்ஸ்பைரான படம். அது வந்து அப்போ வந்து அந்த அளவுக்கு ரேட்டிங் இல்லை. இப்போ அந்த பி மூவில வந்து ஒரு ஃபேமஸான படம். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் அந்த அந்த ரெட் ஆர்கிட் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பூவை தேடி போவாங்க, ஒரு ஒரு அரிய வகை பூவை தேடி. அதுக்கப்புறம் அதுவும் ஒரு பாம்புகள் வரும். அந்த மாதிரி வந்து நிறைய அந்த மாதிரி நடக்கும். அதுலயும் வந்து சூப்பரா இருக்கும் அந்த படமும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரீபூட் படம் வந்து இது வந்து ஒரு காமெடி வந்து ரொம்ப ஜாஸ்தியான ஒரு படம் இது. நம்ம வந்து இந்த சேத்ரோகனு, அப்புறம் பெரல் பிரதர்ஸ் இவங்க படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஒரு டீன் காமெடி மாதிரி இருக்கும். ஆனா இது டீன் காமெடி இல்ல. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு காமெடி டெட்மேன் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிற படம் தான் இது. இதுலயே அதே மாதிரி வந்து படம் எடுக்க போவாங்க. அதுக்கப்புறம் பல சம்பவங்கள் நடக்கும் அங்க. பாம்பும் வரும். அந்த மாதிரி வந்து இருக்கும். ஆனா வந்து இது கொஞ்சம் ஒரு ஸ்பூப் மூவிமா இருக்கு. அனகொண்டா ஒரு ஸ்பூப் பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த படம். நல்லா போச்சு படம், நல்லா ஜாலியா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து இனி நல்ல காமெடியா இருந்துச்சு. இதுல பாம்பை வந்து அவன் வந்து பெருசா காமிக்கல. ஒரு 2 3 சீன் வருது. ஆனா அந்த பாம்பு வந்து ஒரு காமெடி சந்திரமி பாம்பு மாதிரி தான் இருக்குது. அதாவது இவனுக்கு போராட்டத்துக்குலாம் வருது. அது வந்து கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு. ஏன்னா அந்த 97ல வந்து அது ஒரு சீரிஸ் படம். அதை வந்து ஸ்பூப் தான் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் வந்து அந்த பாம்பை வந்து இவங்க வந்து அதை வச்சுதான், அந்த பேரை வச்சுதான் அந்த படமே. அந்த பாம்பை வந்து இனி நிறைய காமிச்சிருக்கலாம். கொஞ்சம் நல்ல சீன்ல இருக்கு இதுல. அதுவும் ஜாக் பிளாக் வந்து செம காமெடி இந்த படத்துல. அதுவும் ஒரு சீன் வரும். அந்த 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 சீனுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு காமெடி மரத்தான இருக்கும். அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த சீன்லாம் காமெடியா. கடைசியா வந்து ஒரு 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 லெஜெண்டோட கேமியோ இருக்கு இந்த படத்துல. சூப்பரா இருந்துச்சு அது. அது அனகொண்டா பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த அவரோட இம்பாக்ட் என்னன்னு. அப்புறம் வந்து போஸ்ட் சீன் ஒன்று இருக்கு. அது செம காமெடியா தான் இருந்துச்சு. இந்த பாம்பு வந்து ஒரு பயம் வர பாம்பு மாதிரி இல்ல, அது ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா நிறைய நீங்க சீன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வர சீன்ஸ்லாம் அது வந்து நீங்க படத்தை பார்த்தா தெரியும். அது வந்து ஸ்பாயிலர் ஆயிரு சொன்னா. இதுல வந்து ஆண்ட்மேன்ல நடிச்ச பால் ரெட் வந்து அவரும் இருக்காரு. அவரும் வந்து ஒரு காமெடியான ஆள் தான். இதுல நல்ல காமெடி பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய ஆக்ட்ரஸ் இருந்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஒரு அழகி ஒருத்தி இருக்கு அதுல, அவளும் இருக்கா. அது வந்து தேவையில்லாத ஒரு சீன் நினைக்கிறேன் நானு. ஒரு அவ வந்து அது இதுவும் பண்ணி அது வந்து அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்டர் ஒருத்தர் வந்து சாண்டிகோன்னு ஒருத்தர் வருவார், பாம்பு ட்ரெயினரு. அவரு பயங்கரமான காமெடி அவரு. அதுக்கப்புறம் இந்த ஜாக் பிளாக்கோட அசிஸ்டண்டா ஒருத்தர் வருவாரு. அவரோட பல காட்சிகள் இருக்குதுல, செம காமெடியா இருக்கும் அது. இந்த படம் வந்து எப்படின்னா, நீங்க அனகொண்டா வந்து 97ல வந்து மனசு வச்சுட்டு பார்க்காதீங்க. இது வந்து ஒரு ஜாலியான படம். அந்த மாதிரி நினைச்சிட்டு போனா நீங்க கரெக்டா இருக்கும். எப்படி இங்க வெங்கட் பிரபு படம் அந்த மாதிரி எடுத்திருக்கானுங்க. நல்லா இருந்துச்சு படம், சூப்பர் ஜாலி. இந்த இயர் எண்ட்ல ஒரு ஜாலியான படம் பார்க்கணும், இந்த படத்தை ஒரு மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது, ஆபாச காட்சியும் கிடையாது. குழந்தைகளோட பார்க்கலாம். நல்லா இருக்கு படம்.